நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா மத ஒற்றுமையாக நடிச்சிருக்காரு. மத பற்றி ரெண்டு மதமும் ஒன்றுன்றது நல்லா இருக்கு. படம் நல்லா இது 15 முறை நானும் பேட்டி கொடுத்துட்டேன். நீங்கள் ஒரு வாட்டி கூட யூடியூப்பில் போட்டதில்லை, வேஸ்ட். நீங்கள் ஒரு வாட்டி கூட யூடியூப்பில் போட்டதில்லை, நீங்கள் ஒரு வாட்டி கூட யூடியூப்பில் போட்டதில்லை. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நன்னாரி பயலை நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு. இருக்குண்ணா ரஜினி நல்லா நடிச்சிருக்காருண்ணா, சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ரகுமான் நல்லா மியூசிக் போட்டிருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஒன்றா இருக்கணும், மதம் ஒன்றா இருக்கணும், அடிச்சுக்காம அண்ணன் தம்பி மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. விஷ்ணு விஷால் தான் நல்லா நடிச்சிருக்காப்புல, விக்ராந்த் நல்லா நடிச்சிருக்காப்புல, நல்லா இருக்குது, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, வேற லெவலாக இருக்கு. நான் ரஜினி தாறுமாறாக நடிச்சிருக்கேன், சூப்பராக இருக்குண்ணா படம். தலைவர் வேறு மாதிரி பண்ணிக்கிறா போல், என்ன கதைன்னு தெரியல. ஆனால் படம் நல்லா இருக்குது, ரஜினி கோசம் நல்லா பார்க்கலாம் படம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது. தடுத்தது என்னன்னு தெரியாத மாதிரி தான் இருக்குது. மியூசிக் பரவாயில்லண்ணா, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த எல்லா படத்தோட இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு, டிஃப்ரெண்டாக பண்ணிக்கிறப்ப நல்லா இருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காரு. அவருக்கு என்ன, அவர் ஸ்டைல் எப்பயும் மாறல, நல்லா இருக்குப்பா. சமத்துவ போகிற மாதிரி எல்லாரையும் சம்மதமாக இருக்கணுன்றாரு, வேற ஒன்றும் இல்லை, போர் அடிக்கல, நல்லா இருக்கு. பார்க்கலாம், சொல்கிறது ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்ட்டு நல்லா இருக்கு, சூப்பர். எல்லாமே நல்லா இருக்குண்ணா, படமே சூப்பராக இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குண்ணா, படமே சூப்பராக இருக்கு. பாப்பா நல்லா இருக்கா மூவி? நல்லா இருக்கு சார், கண்டிப்பாக பார்க்கலாம். கொஞ்சம் அரசியல் தான் வேணாம் இருக்குது. மதத்தை பேசிக் பண்ணி இது பண்ணியிருக்காங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதை என் சின்ன வயசில் என் லைஃப்பில் நடந்த மாதிரி இருந்தது. எங்கள் ஊரில் கூட மத கலவரம் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதை பேசிக் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. நல்ல மெசேஜ் கொடுக்குற மாதிரி இது பண்ண, எல்லாருமே சமமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் கொடுக்குறோம். மதத்தை அதாவது எப்படி சொல்கிறதுனா, மதத்தை பேசிக் பண்ணி அரசியல் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு நல்லா செருப்பால் அடித்த மாதிரி ஒரு நியூஸ் மெசேஜ். நல்ல படம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். எப்படி சொல்கிறது, இந்த மதத்தை பற்றி அரசியல் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. கண்டிப்பாக எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நான் முஸ்லீம் தான், எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம். இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக செட் ஆகலை. ஆனால் நல்ல படம் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். மியூசிக் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எனக்கு ஃபீலிங் இல்லை. மற்றபடி பிஜிஎம் நல்லாயிருக்கு. மியூசிக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக்னு அந்த ஃபீலிங் கிடையாது எனக்கு. மற்றபடி நல்லா இருந்துச்சு படம். ஸ்க்ரீன் பிளேயில் நல்லா பண்ணியிருந்தேன். விஷாலில் காட்டிலையும் செந்திலுக்கு நல்ல ஆக்டர்ண்ணா. செந்தில் ஆக்டிங் நல்லா இருந்தது. நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு எப்படி சொல்கிறது, காமெடியாக செந்திலை பார்த்தது இந்த படத்தில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்குது, கிளாஸாக பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மெசேஜ் இருக்குண்ணா, பார்க்கலாம், எல்லாருமே பார்க்குற மாதிரி நல்லா எடுத்திருக்காங்க. அது நல்ல மெசேஜ் நல்ல படம்ண்ணா, மெசேஜ் உள்ள படம்னு சொல்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்ச நல்ல மெசேஜ் உள்ள படம் அது. முஸ்லீமோ இந்து மதம்லாம் பார்க்காம ஒத்துமையாக இருக்கணும், அதுதான் கதை. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. பார்க்குற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவங்களது, ஆனால் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். கருத்தான படம் ப்ரோ, நல்லா கருத்தான படம். விஷ்ணு விஷால் தான் நிறையா ஸ்க்ரீன் பிளேயில் நிறையா தெரியுது. விஷ்ணு விஷால் தான் நல்லா நடிச்சிருக்காரு. ரஜினியும் நல்லா நடிச்சிருக்காரு. அவருக்குலாம் மாசான சீன் நல்லா இருந்துச்சு. முஸ்லீமுக்கும் இந்துக்கும் வர சண்டை பற்றி தான், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க, அப்புறம் ரெண்டும் ஒன்றா சேர்றது தான் கதை. நல்லா இருக்கு. இல்லை இது புதுசாக இருக்குது, நீங்கள் போய் பாருங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் போய் பாருங்க. ஒரு டெத் சீன் கூட இல்லை, எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அவரும் ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருந்தாரு. அவரும் நல்ல கருத்து சொல்லிட்டு இருந்தாரு, நல்லா இருந்துச்சு. அவருக்கு அதையும் வராரு ப்ரோ. அவரு தான் ரஜினியோட பையனே. அவர் சூப்பராக நல்லா நடிச்சிருக்காரு. அவரும் நல்லா விஷ்ணு விஷாலும் அவரும் கிரிக்கெட்டில் தான் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க. சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. நீங்கள் படம் பார்த்துட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். பார்த்தேன், நல்லா நடிச்சிருக்காரு. இதில் நல்லா இருக்கு படம். ஏன்னா ரெண்டு மதமும் ஒன்றா சேர்ந்து கடைசியாக இது பண்ணுறாங்க. மதம் எல்லாம் ஒன்றா இருக்கணும், சண்டை இது இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், நல்லா இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா சீனுமே அழுகையாகவும் நல்லா போர் அடிக்க நல்லா போச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாம் சொல்லவா வேணும், நீங்கள் வேறு அதை வேறு கேட்குறீங்க என்கிட்ட. ஆக்சுவலி நான் மூவிக்கெலாம் போக மாட்டேன், ரஜினி படம் மட்டும்தான் நான் போவேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், பார்த்துட்டேன். படம் நல்லாவே இப்போது ஒரு படத்தை ஃபுல் பேக்கடாக இருக்கும். ரஜினி அவங்க போட்டிருக்க காஸ்டியூம்ஸு, அதை யூஸ் பண்ணியிருக்க கார்ஸு, பிளேசஸ் எல்லாமே ஆர்ட் டைரக்ட், எல்லாமே 90s அப்படி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ரெக்கக்னைஸ் பண்ண முடிஞ்சுது. அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. அவரும் செந்திலும் ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் லெஜெண்ட், செந்தில் லெஜெண்ட். தேர் திருவிழா சாங் சூப்பராக இருந்தது. முஸ்லீம்ஸ் பர்டிகுலராக ஒரு முஸ்லீம் சாங் இருந்தது, அது நல்லா இருந்துச்சு. எந்த குறையும் எதுக்கு கொண்டு வரீங்க, எந்த குறையும் இல்லை இதிலெல்லாம். லெசன் இது முஸ்லீம்ஸ் இந்துன்னு ஒரு சண்டை வரும்ல, அதெல்லாம் இதில் இல்லை. நம்ம இதை சொல்ல முடியாது. நான் படம் பார்த்துருக்கேன், நல்லா இருக்குது, நான் சொல்லியிருக்கேன். போவாங்க, அந்த மாதிரி தான் கான்செப்டில் போயிட்டு இருக்கு படமே.
அவங்க பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு போகிற மாதிரி போகல, அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போகிற மாதிரி தான் போகுது. இல்லை படம் பாதியிலேருந்து தான் வராரு, ஆனால் அவர் வர சீன்லாம் வேறு மாதிரி தான் வந்துக்கிறாரு. இது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி டீசெண்டாக போகுது, அது ஒரு செம்ம டீசெண்டாக போகுது. அவர் வந்து பாயின்றனால அந்த மாதிரி லோலெக்ஸ் கூடலாம் போகாதீங்க. ரஜினி ஒரு ஃபைட் பண்ணுறாரு, 2 ஃபைட் பண்ணுறாரு, 2 ஃபைட்டும் ஆமாம் 2 ஃபைட்டும் வேறு மாதிரி பண்ணிக்கிறா போல ரஜினி. சும்மா சொல்லக்கூடாது, சூப்பர் ஸ்டார் தான், மாஸ். இந்த ஏஜ்னு வயசாகிடுச்சு, இருந்தாலும் அந்த அழகம் ஸ்டைலாக அவர் கையில் அப்படியே இருக்குது, அந்த ஸ்பீடாக அப்படியே இருக்குது, ஒன்றும் குறையில, எதுவுமே நல்லா இருக்கார். படத்தில் என்ன நான் ரியல் சம்பவம்னு கேள்விப்பட்டேன், இது எனக்கு அந்த இடத்துக்கு தெரியல. ஆனால் என்ன சொல்ல வராங்க, நாங்கள் காலகாலமாக ஹிந்து முஸ்லீம் ஒன்றா இருக்கிறோம், ஸோ இது வந்து யாரும் பிரிச்சிட வேண்டாம் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு ரூல் மாதிரி அவங்களுக்குள்ள ஒன்று வச்சுட்ருக்காங்க. படம் எண்டிங்கில் தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. அதை கெடுக்கிறதுக்கு வந்து சில பேர் நடுவில் அவங்கள ஆதாயத்துக்காக கெடுக்கிறாங்க. அந்த விஷயத்தை வந்து தலைவர் வந்து ஊர் பெரியவராக இருந்து கொஞ்சம் நாட்டமாக பண்ணுறாரு, அந்த மாதிரி தான் கணக்கு. ஸோ ரஜினியோட ரெஃபரன்ஸ் வந்து இந்த பாம்பேயில் இருக்கிற டான் மாதிரி, டான் கிடையாது, அவர் இண்டஸ்ட்ரியல்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இதுக்கு முன்னாடி ஒரு டான் இருந்தார், அந்த அவரோட ரெஃபரன்ஸ் ஸ்டேட்டு மாதிரி இருந்துச்சு, அவர் ரெஃபரில் பண்ண மாதிரி இருந்தது. மற்றபடி ஸ்டைல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, மியூசிக் தான் கொஞ்சம் மொக்கையாக இருந்தது. விக்ராந்துக்கு கண்டிப்பாக கம்பேக்காக இருக்கும். அப்புறம் செந்திலுக்கும் நல்லாயிருக்கும். செந்தில் காமெடியாக பார்த்துருப்போம் நம்ம, அதில் பூசாரியாக வராரு, அவர் அதில் சீரியஸான ஒரு கேரக்டராக இருக்குது, நல்லா இருக்குது, அந்த கேரக்டர் நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. படையப்பாக்கு அப்புறம் அவங்க ரஜினியும் செந்திலும் ஒன்றா நடிக்கிறாங்க, பட் அவங்க காம்பினேஷன் சீன் எதுவும் இல்லை. கேமியோ ரோல்னால் நினச்சி நம்ம போனோம், ஆனால் கேமியோ ரோல்லாம் இல்லை. கபில் தேவ் தான் கேமியோ ரோல். இதில் கேமியோ ரோல்னு சொல்லலாம்னா விக்ராந்த் வேணால் கொஞ்சம் சொல்லிக்கலாம். தலைவர் மேக்ஸிமம் வராரு. அதே சமயம் வந்து அவர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் ஒரு படி மேலே இருக்குது. இது அப்பா ரோலில் பண்ணியிருக்காரு அவர். அது யார் வேணாலும் பண்ணலாம், ரஜினி சாரை யார் வேணாலும் பண்ணலாம். சூப்பர் ஸ்டார் பண்ணனால அது நம்மளுக்கு வந்து அந்த படம் பார்க்குறதுக்கும் படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கு. ரெகுலராக பார்க்குறதுனால அது எப்பவுமே இருக்கிற சீன் தான். இதில் கொஞ்சம் நல்லாவே காட்டியிருந்தாங்க. அவர் ஹேர் ஸ்டைலு, அவர் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அவர் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரு முஸ்லீமாகவே இருக்கார். சும்மா நம்மளுக்கு தெரியல, ஒரு சும்மா வேஷம் போட்டிருக்கா அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல. ஆஸ் யூஷுவல் அவர் எப்பவுமே ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காரு. எப்பவுமே அவங்க என் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா நான் செய்கிறேன் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்திலே இருக்கார். ஸோ லைட்டாக டான் மாதிரியும் காட்டுறாங்க. ஸோ அதனால் வந்து அக்செப்டபுளாக இருந்துச்சு. சும்மா வசனம் பேசிட்டு போகிற மாதிரிலாம் இல்லை, ஒரு ரியல் கேரக்டர் மாதிரி இருந்தது. டெக்னிக்கலாக பார்க்கணும், சூப்பர் ஸ்டார் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. டக்குன்னு வந்து தலைவர் திடீர்னு காட்டிட்டாங்க. நான் செகண்ட் ஹாஃபில் ஓவர்னு நினச்சேன், ஃபஸ்ட் ஹாஃப்லேயே காட்டிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் தெரியல, மற்றது எதுவுமே தெரியல. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, முக்கியமான கிளைமேக்ஸு படத்தில். ஸோ கிளைமேக்ஸ் நல்லா இருக்கிறதுனால படம் ஓகே, ஃபேமிலியோடு தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் ஃபேமிலியோட. எல்லாருக்கும் ஒரு இப்போ படம் முடிஞ்சுட்டு போகும்போது வந்து தேவையில்லாம் நம்மளுக்கு சண்டை போடும், நம்மளும் இதுமாரி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால நல்ல விஷயம்.